Hello friends, welcome to Excel Guru Tamil. இப்படி உங்ககிட்ட ஒரு டேபிள் ஆஃப் டேட்டா இருக்குது. இதில் ஃபுல்லாக ஃபார்முலா போட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் புதுசாக இந்த என்ட்ரியை இங்கே போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் ஃபார்முலா பாப்புலேட் ஆகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெக்யர்மெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய டேஷ்போர்டுக்கு இல்லைன்னா டேபிளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி ஒரு சிம்பிள் டாட் இந்த ஃபார்முலாவில் ஒரு சிம்பிள் டாட்டை ஆட் பண்ணுறதன் மூலமாக செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னது எக்ஸல் ஃபார்முலாவில் டாட் வைக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் ஷாக் ஆகலாம். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகுது. இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு லைவாகவே காட்டிகிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்னா அதற்கான ரீசனை உங்களுக்கு நான் இந்த வீடியோவோட எண்ட்லையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு ப்ராடக்ட் டேட்டா இருக்குது, அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் அதே மாதிரி சேல்ஸ் ப்ரைஸ் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து ரெவன்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் இப்போ ஒவ்வொரு என்ட்ரி வந்து வரும்போதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த ஃபார்முலாவும் பாப்புலேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈக்குவல்ட்டு கொடுத்துக்கிட்டு எக்ஸலில் ஒரு மெத்தட் இருக்குங்க, இந்த மைனஸ் அதே மாதிரி அடிஷன்லாம் பண்ணுறதுக்கு. சிங்கிளாக நிறைய பேர் இது மைனஸ் இது அப்படின்னு வந்து இப்படி ஒவ்வொன்றா போட்டுட்ருப்பாங்க. அப்படி போடணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஈக்குவல்ட்டு கொடுத்துக்கோங்க. இந்த சேல்ஸ் ப்ரைஸை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மைனஸ் கொடுத்துட்டு இந்த ஆக்சுவல் ப்ரைஸ் ஃபுல்லாக அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு நேராக வந்து மைனஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டை இந்த மாதிரி கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஒரு நியூ என்ட்ரியை இந்த இடத்துல போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபார்முலாவை மறுபடியும் போயிட்டு இப்படி ட்ராக் வந்து பண்ண வேண்டியிருக்கும். இப்படி தான் நம்ம எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபார்முலாவை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டு இப்போது இந்த ரேஞ்சை ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மைனஸ் கொடுக்குறேன். இப்போ அதே மாதிரி இந்த ரேஞ்சையும் ஃபுல்லாக இதுக்கு ஈக்குவலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ புது டேட்டா வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஈக்குவல் டு என்ட்ரு வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஜீரோஸ் வருது பார்த்தீங்களா? ஏன்னா இங்கே உங்களுக்கு எம்டியாக இருக்குது. ஸோ ஜீரோஸ் வருது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வேல்யூஸை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதற்கான டேட்டா ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகும். பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஜீரோஸ் வந்து பாப்புலேட் ஆகும். அப்போ இதை நீங்கள் எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு செல்லில் தான் அந்த ஃபார்முலா இருக்கும். அந்த செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இந்த கோலன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோலனுக்கு பக்கத்தில் ஒரு டாட் வைங்க. அதே மாதிரி இந்த கோலனுக்கு பக்கத்துலேயும் ஒரு டாட் வைங்க. இந்த டாட்டை வச்சிங்க அப்படின்னா இங்கே ஜீரோ மறைஞ்சிடுறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது என்ன பண்ணுது, ட்ரிம் பண்ணிடுது டேட்டாவை, ஜீரோஸ் வர்ற டேட்டாவை ட்ரிம் பண்ணிடுது. அதுதான் இதற்கான மீனிங். இப்போ பாருங்கள், நம்ம ஆக்சுவலாக ஃபார்முலா 18 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்ம இதில் இது 2 வேல்யூவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாப்புலேட் ஆகிறத நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிற மாதிரி நீங்கள் செஞ்சிட முடியும் இந்த சிம்பிள் டாட் ஆப்ரேஷனை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஆனால் இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 18 வரைக்கும் தான் உங்களுக்கு இது எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நம்பரை வந்து கூட வந்து போட்டுக்கலாம். எப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா புதுசாக என்ட்ரி வர உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெவன்யூ காலமோட ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து ஃபார்முலாவை ஆட்டோஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு ஒர்க் ஆகிருக்கும், சில பேருக்கு ஒர்க் ஆகிருக்காது. அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் ஆப்ஷன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 21 அதே மாதிரி அதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன்ஸில் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டாட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல ஃபங்க்ஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸலில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதற்காகவே ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ்.